இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் அடுத்த செட் ஆஃப் பீக்கங்காய் அறுவடை பண்ணியாச்சுங்க. நேற்று ஒரு கூட பீக்கங்காய்க்கு மேலே அறுவடை பண்ணியிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியாச்சு. ஷேர் பண்ணது போக மீதி காய் சொரக்காயுமே 2 சூப்பராக காய்ச்சிருந்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பீக்கங்காய் சொரக்காய் டேன்னு தான் சொல்லணும். என்னென்னலாம் சமைச்சிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். இது பீக்கங்காய் மோருங்க. பீக்கங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், தயிர், உப்பெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டிட்டேன். சூப்பராக இருந்ததுங்க மோர். சொரக்காய் மோர் மாதிரியே தான் இருந்தது. பீக்கங்காய் சூப் பார்த்திங்கன்னா தோல் துவையல் அரைச்சனுங்களா, சரி தோல் எதுக்கு வீண் பண்ணோன்ட்டு தோல் போட்டுட்டு தண்ணி ஊற்றி சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் பூண்டு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. இந்த சூப்புமே அட்டகாசமாக இருந்தது. அப்புறம் பீக்கங்காய் துவையலுமேங்க நல்லா காரசாரமாக செஞ்சுருந்தேன். சூடான சாதத்துக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. அப்புறம் தட்டைப்பயிர் சொரக்காய் குழம்பு எங்கள் அம்மா ரெசிபி தான். ஸோ இதுவுமே இன்றைக்கி ஹோல் டேக்கு எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு என்ன ரெசிபி நான் ட்ரை பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது பீக்கங்காயில் வித்தியாசமான ரெசிபி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.